இன்றைய தலைப்பு பொருளாதாரம் பாதுகாக்கப்பட ஜகாத் என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடைசியிலே ஒரு 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உங்களுக்கு கேள்விக்காகவும் நேரம் கொடுக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஜகாத் குறித்து கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பொருளாதாரத்தை தேடச் சொல்கிறார். ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வின் அருள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வினுடைய அருள். அதனால் அதை தேடியே தீர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். இதா குமியத்தி ஸலாத்து ஃபன்தஸிரு ஃபில் அர்தி வபுத்தவு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால் உங்களுடைய வேலை பொருளாதாரத்தை தேட வேண்டும். வெறுமனே போய் படுப்பதற்காக இந்த மார்க்கம் இந்த மனிதனை படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஏழை சகாபிகள் எல்லாம் பெருமானாரிடத்திலே செல்லுவார்கள், நாயகமே இந்த பணக்கார சகாபாக்கள் நிறைய தர்மம் செய்கிறார்கள், அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைப்பதில்லை நாயகம், அதையும் பெற வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீகை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சில தஸ்பீகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற தஸ்பீகாத்துகளை நீங்கள் ஓதுங்கள், அந்த நன்மையின் மூலமாக அவர்களை நீங்கள் நெருக்கலாம். சகாபாக்கள் இந்த பணக்கார சகாபிகளை பார்த்தோம்னா ஏழை சகாபிகள் அப்படி மறைஞ்சு 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 என்னமோ ஓதுறாங்க. இதை பார்த்து கொண்டே இருந்த அந்த பணக்கார சகாபிகள் என்ன ஒரு மாதிரியா முணுமுணுக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நம்ம தஸ்பீஹ் மாதிரில இல்ல கையில தான் ஓதணும், ஏதோ கையை வச்சு எண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன? அதுல விஷயத்தை சொல்லி விடுகிறார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சில தஸ்பீகை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பணக்கார சகாபாக்களும் ஓத ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே இப்ப பணக்காரங்களும் ஓத ஆரம்பித்தாங்க, இப்ப எங்களோட அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, நன்மை கூடிக்கொண்டே போகிறது நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அதை கொடுக்கிறான். அப்ப பொருள் என்பது அல்லாஹ்வின் அருள். அல்-மாலு ஸாலிஹ் லிர்-ரஜுலி ஸாலிஹ், மார்க்கத்திலே நல்ல பொருள் நல்ல மனிதரோடு சேர்த்து கொள்ளும். நல்ல பொருள் நல்ல மனிதரோடு, பொருளை மதித்தால் அது நம்மை மதிக்கும், பொருளை மதிக்கவில்லை என்றால் அது நம்மை மதிக்காது. அதனால பொருளாதாரத்தை மதிக்க வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லுகிறது. லபாசமில் ரீனா அலிமனித்தல்லாஹ், ஒருவன் பணக்காரனாக ஆவது தவறில்லை. லபாஸ் லிமனித்தல்லாஹ், அல்லாஹ்வை அவர் பயந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் நிறைய பொருளாதாரத்தை பணக்காரனாக தூண்டுகிறது, நீ ஏழையாகவே இருக்காதேன்னு மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே தக்வா உனக்கு வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு சின்ன கண்டிஷன் போடுகிறது, இறையச்சம் வேண்டும், அல்லாஹ் சொன்னபடி நடக்க வேண்டும், அல்லாஹ் விட சொன்னதை விட வேண்டும். மை யஹுது பிஹக்கிஹி யுபாரிக் லஹு ஃபீ, பெருமானார் சொன்னார்கள், யார் பொருளாதாரத்தை முறையாக சம்பாதிக்கிறாரோ அவருக்கு பரக்கத்து செய்யப்படும் என்றார்கள். இந்த பரக்கத்துக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் நான் பரக்கத்துக்கு பொருளை தான் உதாரணம் சொல்றேன். பரக்கத் என்பது தமிழிலே அர்த்தம் இல்லாத வார்த்தை. தமிழ்ல பரக்கத்துக்கு அதிகமாகுதல் என்றால் தவறு, கூடுதல் என்றால் தவறு, பெருகுதல் என்றால் தவறு, அபிவிருத்தி என்றால் தவறு, என்ன வார்த்தை சொன்னாலும் தவறு. ஒண்ணு ஒன்றாவே இருக்கும். 1,00,000 வேலையை பார்க்க அதான் பரக்கத். ஒரு பையன் வாப்பா, சின்ன பையன், இந்த அப்பா மாதிரி காசுன்னா என்னன்னு கேட்டிருக்கா வாப்பாட்ட. காசுன்னா என்ன, இந்த காசை பத்தி புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த டெவலப்மெண்ட் போய் ஒரு 5,000 ரூபாய் 50 ரூபாய் கட்ட தூக்கி தனக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ல கொண்டு போய் கொடுத்துட்டார். 5,000 ரூபாய் பையனை உட்கார வச்சுட்டார். காசுன்னா என்னன்னு கேட்டீங்களா, இப்ப பாத்துக்கோ அந்த காசு என்னென்ன செய்யுது. நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன், இப்ப சும்மாதான் இருக்கு இந்த 5,000 ரூபாய், சாயங்காலம் எனக்கு தேவை. அந்த ஹோட்டல் கடைக்கார்ட்ட கொடுத்துட்டு பையனையும் உட்கார வச்சுட்டு தகப்பனார் போயிட்டார். அந்த ஹோட்டல் கடைக்காரு இடக்கடைக்காருக்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 5,000 ரூபாய் அப்படி இடக்கடைக்காரர் கொடுத்தார். அந்த இடக்கடைக்காரரை மளிகை கடைக்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும்.
அது அப்படியே மளிகை கடைக்கு போச்சு. அந்த மளிகை கடைக்காரரு நான் பையனுக்கு கல்யாணத்துக்கு கோட்டு தைச்சிருக்கிறார், அந்த கோட்டு தைக்கிறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 5000 ரூபாய் அங்க போயிடுச்சு. அந்த டைலரு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு 5000 ரூபாய் கடை வச்சிருக்கிறார், அந்த 5000 ரூபாய் இங்க வந்துருச்சு. சாயந்தரம் நேரம் ஆச்சு, தகப்பனார் வந்தாரு, கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே வந்துச்சு. அப்ப தம்பிகிட்ட சொன்னார், பத்தியா என்னென்ன நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு. 5000 இருக்கிறது, 20000 வேலையை பார்த்திருக்கிறது. இதான் பாருங்க, அது அப்படியேதான் இருக்கும். ஆனால் 20000 வேலையை பார்க்கிறோம். இது பொருளாதாரத்தினுடைய மகிமை. இந்த பொருளாதாரத்தை ஈட்ட சொல்லுகிறது மார்க்கம். யாருக்கு நண்பர்கள் இல்லையோ அவனுக்கு ஹயாத்தே இல்லை, வாழ்க்கையே இல்லை. லா யஹ்வான லிமன் லா மாலஹு, எவனுக்கு பொருளாதாரம் இல்லையோ அவனுக்கு நண்பனே இல்லை என்று பழமொழி சொல்லுவார்கள் அரபியில். நண்பன் இல்லாமல் வாழ முடியாது. உலகத்தில் எனக்கு நண்பனே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொன்னான்னா அந்த ஆள் முனிவர். நண்பனே இல்லாத இன்னைக்கு முனிவர்களுக்கு எல்லாம் துறவிகளுக்கு எல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப நண்பன் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நண்பன் காசு இல்லாமல் ஒட்ட மாட்டான். அனைத்துக்குமே இன்றைக்கு பொருளாதாரம் தேவை. ஸலாஹுல் முஃமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின்களின் ஆயுதமே பொருளாதாரம். ஒரு முஃமின் பொருளாதாரத்தை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று இமாம் கஸ்ஸாலி 10 வகையில் எழுதுகிறார். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை வச்சு தன்னை வளப்படுத்திக் கொள்ள முடியும். தொழுகணும் அப்படின்னு சொன்னா ஆடை தேவை, அதுக்கு காசு தேவை இல்லையா? தொழுகணும் சொன்னா உடல் சுத்தம், சோப்பு தேவை, அதுக்கு காசு தேவை. உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போகணும், அதுக்கு காசு தேவை. தனக்காக பொருளாதாரம் தேவை. அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக பொருளாதாரம் தேவை. காசு இல்லைன்னா கட்டிய மனைவியும் மதிக்க மாட்டார், பெற்ற பிள்ளைகளும் மதிக்க மாட்டார்கள். பாப்பாவுக்கு காசு இல்லைன்னா பையனே தள்ளி உட்கார சொல்லியம்மா இல்லையா? பாப்பா நமக்கு உங்களுக்கு ஒத்து வராது, அது நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலை. நம்மிடத்திலேயே ஒரு பையன் வந்து சொன்னார், எங்க தகப்பனாருக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருங்க வியாபாரத்துக்கு. தகப்பனாருக்கு கடன் கொடுத்த மகனை உலகத்திலே பார்த்துக்கிட்டா பாப்பாவுக்கே கடன். அப்ப இவர் கொடுத்ததை எல்லாம் கணக்கு போட்டால் எவ்வளவு மகன் கட்ட வேண்டியிருக்கும். பண்புக்குரியவர்களை இப்படி எல்லாம் தகப்பனுக்கே கடன் கொடுத்த பிள்ளைகள், மனைவிக்கு கடன் கொடுக்கிற கணவன், கணவனுக்கு கடன் கொடுக்கிற மனைவி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சகஜமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப குடும்பத்தை வளர்ப்பதற்கு பொருளாதாரம் தேவை. மூன்றாவது முருவத், அன்பை வளர்ப்பதற்கும் பொருளாதாரம் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வளர்க்க பொருளாதாரத்தை செலவழித்திருக்கிறார். மாண்டவத்து குழுவும் சில பேர் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா வர முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை என்று பெருமானார் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரத்தை சில நேரங்களிலே கொடுத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய நல்லுணர்வை புரிய வைப்பதற்காக பெருமானார் செலவழித்திருக்கிறார்கள். அதில் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலாவும் ஒன்று. பெருமானார் செய்திருக்கிறார்கள். ஹிபா, பொருளாதாரம் தேவை. மார்க்கம் தஹாப்பு, ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை செய்து கொண்டு பிரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்கிறது அன்பளிப்புகளுக்கு அனுமதி இருக்கிறது, மொய்க்கு அனுமதி இல்லை இல்லையா? அதனால அங்கிருந்து சொல்லிட்டாரு அன்பளிப்புக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட வேண்டியதான் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு கல்யாணத்துல உட்கார்ந்த மாதிரி இல்லையா? நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியில கூட ஒரு ஆள் ரசீது கூட உட்கார்ந்துட்டார். நவுதுபில்லா. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணிப்பார்கள். அன்பளிப்புகள் தஹாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜாவுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். அன்னை கதீஜா ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பளிப்புகள் கூடும், அதற்கு பொருளாதாரம் தேவை. லியாஃபத், விருந்தோம்பல், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக முக்கியமான சுன்னத்துக்களில் ஒன்று. விருந்தோம்பல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுக்காம சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் விருந்தாளி இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விருந்தாளி கிடைக்கல. ஒரு கிழவனை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க இருந்தோ பிடிச்ச ஆளை தூக்கிட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் கூட தான் சாப்பிடணும், நான் தனியாவே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் போட்டாங்க. சில பேர் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு இக்கண்ணா வைப்பாங்க. அது மாதிரி சாப்பாடு கொடுக்கும் போது அந்த கிழவனுக்கு 75-80 வயசு
பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இந்த கிழமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு பார்வை பார்த்தேன். நான் உங்க சாப்பாடு கேட்டேன். ரோட்ல போற ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷர்ட் போடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, அதை சொல்லி சாப்பிடு, இதை சொல்லி சாப்பிடு. இல்ல பிஸ்மில்லா சொல்லாத ஆளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி இல்ல. அந்த கிழமை எதிர்த்து கிளம்பிட்டார். உடனே வழி இறங்கிடுச்சு. அண்டா சொன்னார், இதுவரை 75 ஆண்டுகளாக ஒரு முறை கூட அவன் பிஸ்மில்லா சொன்னதில்லை. அவனுக்கு ஒரு நாள் கூட பட்டினி போட்டதில்லை. விருந்தாளிகளுக்கு ஏன் கண்டிஷன் எழுதுகிறீர்கள்? இப்ராஹிம் ஓடி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடி போய் ஆளை பிடிக்க, அந்த வேலையே வேணாம், உன்ட்ட நான் சாப்பிடவே இல்லை, பட்டியா கிடந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ் அக்பர் வம்பு பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து உணவு கொடுத்த வரலாறுகள் உண்டு. 450 ஆண்டுகள் ஃபிரௌன் வாழ்ந்ததற்கான காரணம் என்ன? ஃபிரௌன் எப்பொழுது சாப்பிட்டாலும் அவன் தனிமையில் சாப்பிட்டதில்லை, விருந்தாளிகளோடு உண்பான். இன்னைக்கு இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம் காணாமல் போன கலாச்சாரமாக மாறி போனது. வீட்டில் இருக்கிற புருஷனுக்கே சாப்பாடு இல்லைங்கிறப்ப பிறகு எங்கே வெளியில இருப்பவர்களுக்கு எல்லாம் விருது கொடுப்பது இல்லையா? கால நாஸ்டா நிறைய பேர் குடும்பங்கள்ல யாரே இல்லை. நாஸ்டான்னா என்னன்னு ஒரு காலத்துல இனிமேல் கேட்பார்கள். முந்தைய காலத்தில் எல்லாம் தமிழ் சமுதாயம் காலை உணவு சாப்பிட்டது என்று அது வரலாறு போயிடும் போல தெரியும். அந்த அளவிற்கு சமூகத்தினுடைய நிலைகள் மாறி போய் கொண்டே வருகிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த விருந்தோம்பல் இதற்கும் பொருளாதாரம் தேவை. உஜரத்துல் ஹாதிம், மார்க்கம் ஹாதிம்களை வைக்க சொல்கிறது. காசு பணம் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம். அந்த வேலைக்கு ஆட்களை வைக்கிற போது அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது இல்லையா? அதே மாதிரி அவுகாஃபுகளுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. தான் சேமித்து வைத்ததை கொஞ்சம் சமூகத்திற்காக வக்ஃப் செய்தல், மருத்துவமனைக்காக, பள்ளிவாசலுக்காக, எத்தீம்கானாக்களுக்காக இப்படி வக்ஃப் செய்வதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. பொருள் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான தேவை. பொருளாதாரத்தை ஈட்ட சொன்ன மார்க்கம், பொருளாதாரத்தால் கெட்டு போனவர்களும் இருக்கிறார்கள், அப்படி போகக்கூடாது என்று எச்சரிக்கிறது. ரீனன் முத்துதியா, இந்த பொருளாதாரம் வந்ததற்கு பிறகு அந்த பொருளாதாரம் முத்துதியாவாக மாறக்கூடாது, வழிகாட்டில் கொண்டு போய் விடக்கூடாது என்று சொல்கிறது. நிறைய பேர்களை இந்த பொருளாதாரம் வழிகேடர்களாக மாற்றி இருக்கிறது. ஷத்தாத் யார்? காசுதான் அவனை மாற்றியது. யார் ஷத்தாத்? 7 வயது சிறுவன், சின்ன பையன், ஆனா சுட்டி பையன் ஷத்தாத். ஒரு கல் கீழே கிடக்கிறது. அந்த கல்லை எடுத்து அல்லாஹ் அக்பர், 2 பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வித்தியாசமான கல்லா இருக்கு, கண்ணுல உரசி போட்டா என்ன ஆகும் பார்க்கலாமா? 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, உன் கண்ணில் உரசி போடலாம். போயிடுச்சுன்னா என்ன செய்யுது? அவர் சொன்னாரு, என் கண்ணா அவனை உன் கண்ணில் உரசி போடலாம். ஏன்னா 2 பேரும் கண்ணு போச்சுன்னா வம்புன்னு சொல்லி சின்ன பையனா இருக்கிற ஷத்தாதை கூப்பிட்டு, இங்க வேடா உரசி போடுறான், உனக்கு என்ன செய்யுன்னு பாடுறா. 2 பேரும் சேர்ந்து உரசி ஷத்தாது கண்ணில் போட்ட உடனே புருவத்துல போட பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. இந்த 7 வயசுல உஷாரா கண்ணு தெரியலையேன்னு கத்தின உடனே கல்லை போட்டுட்டு 2 பேர் ஓடினாங்க. அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டுதான் பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து, பூமியில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து, ஷத்தாதினுடைய காலம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், 1000 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள். 1000 வயசு, 300 வயசுக்கு மேலதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமா வானாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள். அப்ப எல்லாம் எடுக்கிறான். கனிமங்கள். இப்பதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டா என்ன தருவான்? சொர்க்கம் தருவான். நானே கட்டினான் இரமதாத்துல் ஈமான் என்று சொர்க்கம். 350 ஆண்டுகள் சொர்க்கத்திற்கு பேர் வைத்தான் இரமதாத்துல் ஈமான். பொருளாதாரத்தால் ஏகப்பட்ட அட்டூழியங்களை செய்தான். கடைசியில் அந்த மாளிகையில் கால் வைக்கிற போது அவனுக்கு மான் வேட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். மான் வேட்டை, குதிரையில போறான். அவனை கடந்து பக்கத்துல போனா ஒரு கால் வச்சிடலாம். மாளிகையில் கால் வச்சாச்சு. ஒரு மான் குறுக்கே ஓடுகிறது. இந்த மானை வேட்டையாடி விட்டு உள்ளே நுழையலாம் என்று மீண்டும் மான் வேட்டைக்கு புறப்பட்டான். மான் ஓடியது. கடிவாளத்தை முடிச்சாரு. இஸ்ராயேல் மன்னன்ட்ட, அட இஸ்ராயேல் உன் மலக்குள் மௌத்தான, உன் ரூஹை பறிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். உள்ள போனதுக்கு பிறகு நீ பறித்துக்கொள். இதுவரைக்கும் நான் யாருக்கு அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்ததே இல்லை. ஸ்டார்ட் இமீடியட்லி. எல்லாம் ஒரே நேரத்தில் முடிந்து போனது. அப்ப அன்புக்குரியவர்களே, யாரும் எதையும் செய்ய முடியாது.
பொருளாதாரம் சத்தாதே என்ன செய்ய முடிந்தது? காரூன் எல்லாம் நான் சம்பாதித்தது என்றான். காரூனுடைய பொருளாதாரம் என்ன ஆனது? அப்ப வீணன் முத்துதியா நம்மளே பார்க்கலாம். நிறைய பேர்த்த காசு இல்லைன்னா பள்ளிவாசல்லே உட்கார்ந்துருப்பாரு. பார்த்தா யாரெல்லாம் ஒண்ணுமே இல்லடா ரப்பே, எப்படியாவது கொஞ்சமாவது கூடுறா ரப்பே. அவங்க பார்த்து பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, நிறைய பேசலாம். காசு ஒரு 1000 ரூபாய் பார்த்தோன்னா ஒரு நேரம் தொழுகை கட்டாயிடும். சம்பாதிக்கிற நேரத்தில் கரெக்டா வர முடியல. அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பாரு. 1000 ரூபாய் பார்த்த உடனே தொடர்ந்து நம்ம வரும்போது வாடிக்கையாளர்கள் வந்துடுறாங்க, விட்டுட்டு வந்தா கிடைக்காத. ஒரு 10,000 20,000 பார்க்க ஆரம்பிச்சா ஜுமாவுக்கு வருவார். அதுல நல்லா இருக்கீங்களா? என்னங்க பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்காதுல. இப்பதானே சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேல நம்ம சம்பாதிக்க முடியுமா? இப்படி ஒரு ஐடியா கொடுக்கிறது அஜரத்துக்கே. லட்சங்களை பார்க்கிற போது பெருநாளைக்கு தான். பெருநாளைக்கு வந்தா போல நம்மளே பல பேருக்கு வேலை கொடுக்குறோம், நம்ம எதுக்கு போய் தொழுகணும்? இனி கோடிகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு முன்னாடி நானே அல்ல 500 பேர் எந்த வேலை செய்யறான், அவனுக்கு நான் தான் ஜோறு கொடுக்கிறேன், நம்ம எதுக்கு தொழுகணும்? அப்ப காசு இருக்கிறது முத்துதியா ஒரு மனிதனை வடிகேடனாக மாற்றிவிடும். அந்த நிலைக்கு போய்விடக் கூடாது. அந்த பொருளாதாரம் வந்து விட்டால் காசு வருகிற போது தவறான வழிகளில் சம்பாதிக்க தூண்டும், தவறான வழிகளில் இஸ்ராப்பான வழிகளில் செலவழிக்க தூண்டும். இந்த காசுதான் அதாவா உலகத்துல நாட்டுக்கு நாடு சண்டை எதுனால? பொருளாதாரத்துக்கு தானே, பெட்ரோலுக்கு தானே அவ்வளவு அடிச்சான். குவைத்தை பிடிக்க சென்றது, ஈரானை அடிக்க நினைப்பது எல்லாம் பகட்டும் காசை மையமாக வைத்து பொருளாதாரத்தை மையமாக வைத்து அதாவது போகலாம் இல்லையா? விரோதமும் குரோதமும் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? காசுதான். அப்ப இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க சொன்ன மார்க்கம், ஈட்ட சொன்ன மார்க்கம் அதற்கு ஒரு வழிவகை செய்கிறது. இந்த பொருளாதாரத்தை கொடுத்தவன் நான். முதல்ல அல்ல சொல்றான், முதல்ல பொருளாதாரம் என்பது நீ சம்பாதிச்சேன்னு சொல்ற, உனக்கு கொடுத்தது நான் தான். மீன் பிடிக்க வலையை தூக்கி கொண்டு செல்கிறாய், மீன் பிடிக்க அந்த வலையில மீனை வைத்து மாட்ட வைத்தவன் யார்? வெறும் பாக்கெட்டோட போற, வரும்போது பார்த்தா 40,000 50,000 கொண்டு வருகியே, யார் கொடுத்தது? கடையை திறந்து உட்காருகிறான், வாடிக்கையாளர்களை யார் அனுப்புவது? இல்லையா? நான் குஜராத்ல இருந்து பேசுறேன், நல்லத்துல இல்லாங்கிறப்ப அந்த குஜராத்தில் இருந்து பேச வைத்தது யார்? அல்லாஹ் தானே. வாடிக்கையாளர்களை அனுப்புகிறான். பொருளாதாரத்தை நான் கொடுத்தேன், அதனால எனக்காக வேண்டி 2.5% இருக்க வேண்டும். இதையும் அல்லாஹ் ஒரு முறையை வைத்திருக்கிறான். இதையும் இந்த உம்மத்து தெரிந்திருக்க வேண்டும். ஜகாத் வேறு, சதகா வேறு. இரண்டையுமே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜகாத் ஒரு மனிதனுக்கு 622 கிராம் வெள்ளியினுடைய விலை. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி எவ்வளவு? எவ்வளவு யாராவது சொல்லுங்களேன். 70 யாருமே தெரியல, 71 ரூபாய். 1 கிராம் வெள்ளி 71 ரூபாய். அப்ப 622 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ அது 1 வருடம் பூர்த்தியாக இருந்தால், அந்த காசு 1 வருடம் பூர்த்தியா இருக்கு என்றால் அவருக்கு ஜகாத்து கடமை. பெண்களில் நகையாக 87 கிராம் தங்க நகை எங்கே இருக்கிறதோ அவர்களுக்கு ஜகாத்து கடமை. அது ஷாஃபி மதுஹப்ல 100 பவுன் வச்சிருக்காங்க, புழங்கிட்டு இருக்காங்க, ஜகாத் இல்ல. ஆனா ஹனஃபி மதுஹப்ல புழங்கினாலும் புழங்காட்டியும் ஜகாத் கொடுத்து தீர வேண்டும். நம்ம வியாபார பொருட்களாக வைத்திருக்கிறோமே, ஸ்டாக் பார்க்க வேண்டும். ஸ்டாக் இல்லையா? நம்ம இந்த ஏப்ரல் 1ல பார்த்திருப்போம். மார்ச் முடிச்ச உடனே ஏப்ரல் 1ல எவ்வளவு, போன வருஷம் எவ்வளவு இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளவு இருக்கு, இது எல்லாவற்றிற்குமே சேர்த்து. போன வருஷம் 40 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இந்த வருஷம் 42 லட்சம் ரூபாய் இருக்கு. 42 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தில் ஜகாத்தை வடிவமைத்திருக்கிறார். கனிமத் பொருளாக இருந்தால், கனிமத்துன்னா நம்ம வீட்டை தோண்டும் போது பார்த்தா பெரிய குடம் நிறைய தங்கமா இருக்கு, சும்மா தோண்டிட்டு இருந்தோம் தங்கம் இருக்கு. இந்த பொருள்ல 20% ஜகாத் கொடுக்கணும். கனிமத் 5 1 20% ஜகாத். அதே நேரத்தில் வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி
இல்ல ஜகாத். நமக்கு தோட்டத்தளவு இருக்கு, அதுல விளைச்சல்ல 10% கொடுக்க வேண்டும். 10% மொச்சக்கா 2 கிலோ விளையுதுன்னு சொன்னாக்கா அன்பிற்குரியவர்களே 200 கிராம் கொடுக்கணும். 2 மூட்டை விளையுதுன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், 10% விளைகிற விளைச்சலில் கொடுக்க வேண்டும். நாம மோட்டர் போட்டு அங்க போர் போட்டு பம்பு செட்டு வச்சு அடிச்சோம்னா 5% கொடுக்க வேண்டும். 5%, 5% கொடுத்தாக வேண்டும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாம சம்பாதிக்கிறது இந்த வியாபாரம் தொழில்துறைகள் இதுல எல்லாம் 2.5% கொடுத்தாக வேண்டும். 20% சில விஷயங்களுக்கு, சில விஷயங்களுக்கு வானம் பார்த்த பூமிக்கு 10%, நாமளே போர் போட்ட பூமிக்கு 5% கொடுக்க வேண்டும். நாம் முழுக்க முழுக்க மனிதனே சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தில் 2.5% எல்லாம் கொடுத்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டுல போய் கேக் வாங்கி கொடுத்துட்டு, பேரனுக்கு தாத்தா கேக் வாங்கி கொடுத்துட்டு, அந்த தாத்தா பேரன்ட்ட கேட்பாரு, தம்பி எனக்கு கொஞ்சம் கேக் கொடுறான். அவன் கொடுப்பான் பாருங்க, ஒரு கிள்ளி அவங்க விரண்டு இருக்கிறதே இத்துணுண்டு, அதுல நெகத்துல கிள்ளி அதை தூக்கி தாத்தா கையில வச்சு தாத்தா பார்க்கறது கூட கிடைக்காது இல்லையா, பல்லு இடுக்கு கூட பத்தாது. ஆனா தாத்தா அடையிற ஆனந்தம் பாத்தீங்களா, என் பேர கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாவும் இப்படித்தான் அள்ளி கொடுத்து விட்டு இந்த அடியான் எனக்காக கிள்ளி கொடுப்பானா, கொடுத்தால் அவன் பொருளாதாரத்தை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், அவனுக்கு வாட்ச்மேனாக ஆகினாக நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் கேட்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இங்க ஒரு சில வியாபாரிகளுக்கு போரா முஸ்லிம்களோடு தொடர்பு இருக்கலாம். அவங்க என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா தான், அவங்க அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் வருகிற லாபத்தில் 2.5% ஒதுக்கி விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும். அதனால் அவர்கள் கீழே விடுவதே இல்லை. அந்த சமூகம் இன்னொருவரை தூக்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒதுக்குகிறார்கள். என்ன அழகான வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி மிருகங்களா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 40 ஆடு இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஆடு ஜகாத் கொடுத்தாங்க. ஆடுகள்ல நம்ம அந்த சிஸ்டத்துக்கு போகவே தேவையில்லை. காரணம் இங்க சித்திகள்ல ஆடு மாடு வைக்கிற ஆடுகள் யாரும் இல்லை. அது என்ன தேவையோ அதை பார்க்கலாம். 40 ஆடு இருந்து ஒரு ஆடு கொடுத்தாங்க. ஜகாத் என்பது அல்லாஹ் ரசூலால் இந்த உம்மத்திற்கு நெறிப்படுத்தப்பட்ட கடமை. இந்த கடமைகளை சரியாக செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பை வழங்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெருமானார் ஜகாத்தை வசூல் செய்வதற்கு சஹாபாக்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஜகாத்தை வசூல் செய்வார்கள். யார் முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உருவாக்குவார்கள். ஜகாத்தினுடைய கோணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். முடியாதவர்களை உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஜகாத் வசூலிக்கிறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்தாங்க. பெருமானார் ஜகாத் வசூலிக்க போகும்போது இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி விடுங்க அப்படின்னா ஒரு ஆள் கொடுக்காது இல்லையா. ஜகாத் வசூலிக்கிற போறவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா கொடுத்தத கூட எடுத்து வைக்கணும். அப்ப சொன்னாதான் வைப்பாரு. பார்த்து நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி ரொம்ப இறக்கப்படுற ஆளை ஜகாத் வசூலிக்க அனுப்பிச்சா ₹1 வர. உமர் ரலியல்லாஹு தஆலா ஜகாத்தை வசூல் செய்வதற்காக பெருமானார் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஜகாத்தை வசூல் செய்கிறார்கள். ஆனா உமர் ரலியல்லாஹு மாதிரியே கோபக்கார அப்பாஸ் ரலியல்லாஹு போய் உங்க ஜகாத்தை எடுத்து வைங்க, கொடுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு எப்பயுமே ஆகாது. ஏன்னா இவங்களும் வேணும் அவங்களும் வேணும், கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? அதை உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரசூலிடத்திலே சொல்லிக் கொள்ளும். நேரா ரசூலுல்லாஹ் இனிமேல் எனக்கு இந்த போஸ்டே வேணாம், ஜகாத்தை நான் வசூல் பண்ண மாட்டேன். ஏன்? அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்லிவிட்டார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்பாஸ் இந்த ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் சேர்த்து ஜகாத்தை கொடுத்து விட்டார். ஒரு அழகான மசாயிலையும் சேர்த்து சொல்கிறார்கள். அடுத்த வருஷத்துக்கான ஜகாத்தை இப்பே கொடுக்க முடியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டுக்கான ஜகாத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிற போது நாம பல வருஷ ஜகாத்தை கடனாக வைத்திருக்கிறோம். என்ன முறைப்படுத்தி கொடுக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். பெருமானாரினுடைய காலத்துல ஜகாத், பெருமானார் வஃபாத்தானதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு ஆயத்தை வைத்துக் கொண்டு நிறைய பேர் மதம் மாறி விட்டார்கள். குது மின் அம்வாலிக்கும் ஸதகா. அல்லாஹ்
நாயகமே நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று ரசூலை பார்த்து தான் சொல்லி இருக்கிறான். ரசூல் வஃபாத்தானதற்கு பிறகு ஜக்காத் இல்லைன்ட்டாங்க, ஜக்காத்தை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு ஸ்ட்ராங் அந்த மனுஷன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுதெல்லாம் வணங்க சொல்லுகிறானோ அங்கேயெல்லாம் வணங்கவும் சொல்லுவான். யுகீமுன ஸலாத் வ யூதுன ஸகாத், தொழுகையை சொல்லுகிற எல்லா இடத்திலும் ரப்பு ஜகாத்தை சொல்லாமல் இருந்ததே இல்லை. வணங்குங்கள் என்று சொல்லுகிற எல்லா இடத்திலும் குர்ஆனிலே அல்லாஹ் வணங்க சொல்லுகிறான். யாராவது ஜகாத்தை தரவில்லை என்றால் அவரோடு நான் போர் செய்வேன் என்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் ஜகாத்தை வசூல் செய்யப்பட்டது. அதை கொடுக்கிற விதம் ஆக ஏழைகளுக்கு கொடுத்து உருவாக்கினார். திரும்ப யாரும் கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏழைகளுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. அவங்கள கொடுத்து அவங்கள மேல உருவாக்கினாங்க. இன்னைக்கு நாம ஜகாத்தினுடைய சிஸ்டம் என்னன்னா 10 ரூபா நோட்டா மாத்தி வச்சுக்கிறது இல்லையா? 10 ரூபா நோட்டா மாத்தி வச்சுட்டு அப்படியே கொடுக்குறது ஜகாத்தா? அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்த்தவன் நம்முடைய சொந்தங்கள்ல முடியாதவர்களை தூக்கிறோம். கஷ்டப்படக்கூடிய இளவர்கள் இருப்பார்கள், உழைக்க தைரியம் இருக்கும், தெம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், கையில காசு இருக்காது. அந்த இளவலை கூப்பிட்டு இந்த வா நீ உருவாக்கு, நான் பொருளாதாரம் தருகிறேன், நீ ஜக்காத்தை கொடுக்கிறாய், கவலையப்பட தேவையில்லை, நம்ம காசே இல்லை இல்ல அவர் காசு தான் கொடுத்து தூக்கினா இந்த சமுதாயத்தில் ஏழையும் இருக்காது ஏழ்மையும் இருக்காது. ஆளை விட்டுட்டு ஜக்காத்து சேலை இப்ப தனியா போட்டாங்க, கணபதி சப்பாத்து சேலை நவுது இல்லையா? வேற என்னென்னமோ ஜவுளி கடை பேரையும் போட்டுறான். கணபதி எடுக்கிற ஜக்காத் கொடுக்கிறாரு, இல்ல முஸ்லீம் தான் ஜக்காத்து கொடுமா, இவரே இப்ப ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. ஜக்காத்து கைலி, அந்த கைலியினுடைய விலை 60 ரூபாய். ஒரு தடவை போட்டோம்னு போயிடும், அவ்வளவுதான், அதே ஜக்காத் தான். அன்பிற்குரியவர்களை இது வழியில மார்க்கம் எப்படி உருவாக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியிலும் ஜக்காத்தை உமர் ரலியல்லாஹு தஆலாவே அந்த ஆட்சியில் காரணம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில நாடு விரிவடையவில்லை, சுருக்கமா இருந்தாங்க, நாடு விரிவடையவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்தை வசூல் செய்தார்கள், கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல நிறைய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. இஸ்லாமியர்கள் பறந்திருந்த காரணத்தினால் உங்கள் ஜகாத்தை நீங்களே பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன கொடுத்துங்க? எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் இருந்துச்சுன்னா, யமன் தேசத்திலிருந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். எங்கள் நாட்டில் ஏழைகள் இல்லை, யமன் நாட்டிலே ஏழை இல்லையா? ஜகாத்தை கொடுத்து 10 வருஷத்துல எங்கள் நாட்டில் ஏழைகள் இல்லை, அதனால் ஜகாத்து தொகையை நாங்கள் மதீனாவுக்கு அனுப்புகிறோம். முஆத் இப்னு ஜபல் உடனே இங்க இருந்து உமர் ரலியல்லாஹு எழுதுறாங்க, மதீனாவுல வாங்குறதுக்கு யாரும் இருக்கா? அதனால இல்ல, ஹிம்ஸ் பகுதிக்கு ஏழைகள் நிறைந்திருக்கிறார்கள், அங்கே அனுப்புங்கள். அந்த நிலைமை நம்ம ஊருக்கு வரணும்ல இல்லையா? கோவையில் ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நிலைமை வர வேண்டுமே. பெருமானார் ஒரு கோல் போட்டு காட்டி இருக்கிறார்களே, திட்டங்களை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்களே, அந்த திட்டத்தை ஏன் இன்னும் எடுக்கவில்லை? அப்படின்னா மார்க்கத்திற்குள் சரியாக நாம் நுழையவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, அதனால ரசூல் சொன்ன திட்டங்கள், அதனால செய்து வைத்தால் நம்முடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் தனி மனிதர்கள் ஜகாத் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இல்லாட்டி அரசாங்கமே தான் ஜகாத் கொடுத்துக் கொண்டிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை தனி மனிதர்களாக நாம் ஜகாத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கபூல் செய்தாக வேண்டும். இந்த ஜகாத்துக்கு அசாஸ் யார் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ இதுவே நாளை மறுமையிலே அவர்களுக்கு சாட்சியாக மாறிவிடும், ஷஹாதத்தாக மாறிவிடும். யார் கொடுக்கவில்லையோ அவர்களின் தங்கங்களையும் வெள்ளிகளையும் உருக்கி அவர்களின் மீது ஊற்றப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால ஜகாத் விஷயத்துல இந்த சமூகம் நெருப்பாக இருக்க வேண்டும். 2% கொடுத்து தீர வேண்டும். இந்த ஜகாத்தை தாண்டி சதகா, அல்லாஹ் அக்பர், ஜகாத்தை தாண்டி ஒரு மனிதனுக்கு தலை காக்கப்பட வேண்டுமானால் இந்த ஜகாத்தை தாண்டி தான தர்மங்கள் இருக்க வேண்டும். இது ஜகாத்தை தாண்டியது. இந்த தான தர்மங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஜகாத்தினுடைய ஒரு சட்டங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சதக்கா இருக்கா இல்லையா, இது எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். 2% ஜகாத்துக்கு தான் அளவு, சதக்காவுக்கு அளவே இல்லை.
எவ்வளவு வேண்டுமானாலும் சதக்காவை கொடுத்துக் கொள்ளலாம், தர்மங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். தர்மத்தை பற்றி ரசூல் சொல்லுகிற போது கெட்ட மரணத்தை கருத்து திடீர் ஆக்சிடென்ட். ஒரு கொடுத்த தர்மம் பக்கத்துல போய் ஒரு செகண்ட தடுத்துருவார். மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்து, கெட்ட மரணத்தில் இருந்து இந்த சதக்கா இந்த மனிதனை பாதுகாத்து விடும். பெருமானார் சொல்கிறார், அல்லாஹ் அக்பர், அஸ்ஸதகத்து துத்ஃபி கலபரம். அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைப்பது எது? ரப்பினுடைய கோபத்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாப்பா தான தர்மம் செய்பவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். காரணம், கொடுக்கும் பழக்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த கொடுக்கும் போது இமாம் கஸ்ஸாலி எழுதுகிற போது சில நேரத்துல கொஞ்சம் ஓப்பனாகவும் எழுதிடுவாங்க. இமாம் கஸ்ஸாலி ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இன்பம் கிடைக்கும் அப்படின்னு எழுதும் போது, ஆக கூடிய இன்பம் தன் மனைவியோடு இருக்கிற போது கிடைக்கிற இன்பம். அந்த இன்பத்தை விட கூடிய இன்பம் தர்மம். ஒரு மனிதனுக்கு இன்னொருவருக்கு கையிலே கொடுக்கிற போது அவன் பார்த்து புன்னகைப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் மனைவியோடு கிடைக்கிற ஆனந்தத்தை விட அதிகம் என்று இமாம் கஸ்ஸாலி எழுதுகிறார். என்ன உதாரணம் காட்டுகிறார் இமாம் கஸ்ஸாலி? தர்மத்திற்கு அப்படி ஒரு இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார், ஆனந்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானார் இன்னமும் பேசுகிறார்கள், தாவூத் வர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்கள் நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு மருந்து போடுங்கள் என்கிறார்கள். ஒரு வீட்டுல நோய் வந்துருச்சுன்னா தர்மம் எப்படி மருந்து இல்லையா? கால்பால் மாதிரி, டோலோ 650 மாதிரி, இதுவும் ஒரு மாத்திரை, தர்மமும் ஒரு மாத்திரை. இது இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மாத்திரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வியாபாரிகளே அதிகம் தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல முன்பின் இருக்கலாம், பொய்கள் இருக்கலாம், கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கலாம். இந்த அனைத்தையுமே இந்த தர்மம் சரி செய்துவிடும். அதனால வியாபாரிகளே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துத்ஃபிஉ அன்வாஅல் பலா, எல்லா வகையான முசீபத்துகளையும் இந்த தர்மம் போக்கிவிடும். பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து புர்ஹான், நாளைக்கு மறுமையில் இதுதான் ஆதாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அஸ்ஸதகா இன்தல்லாஹி பரக்கா, சதகா என்பது அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தாக இருக்கும். மா நகஸத் மாலுன் மின் சதகா, தர்மம் செய்து ஒரு பொருள் குறைந்ததாக வரலாறு இல்லை. தர்மம் செய்து உலகத்தில் பொருள் குறைந்ததாக வரலாறு. அதனால தர்மத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறதே. இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூணாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட போகும்போது இடிச்சு போன கட்டடத்தை சரி செய்வார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சோறு கொடுக்காத ஊர் அட்டாக்கியா, கடுமையான பசியில போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த காலத்துல ஒரு ஊருக்குள்ள போனா விருந்து கொடுக்கிறது கடமை. ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஹோட்டலா வச்சிருந்தாங்க அங்க, சரவண பவனம், ஆரிய பவனம் தெரிஞ்சா எதுவுமே இல்லை. விருந்து கொடுக்கிறது கடமை. அதனால இவங்க போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் போறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஒருத்தன் சோறு கொடுக்கல அன்டாக்கியாவுல. பசியில போய் இடிச்சு போற கட்டடத்தை உட்கார்ந்து மாங்கு வேலை செய்யறாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். உடனே இவங்க கேட்கிறாங்க, அவங்க சோறே கொடுக்கல, மாங்குன்னு அவங்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா இல்லையா? அதனால நம்ம 2 பேரும் பிரிச்சிடலாம். ஏன் செய்தேன் தெரியுமா? தர்மம் செய்த தகப்பனின் பொருள் இதற்குள் இருக்கிறது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு இறந்து விட்டார், அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். தர்மம் செய்தவர்கள் என்றைக்குமே அவர்களுடைய பொருள் அழியாது. தகப்பன் போயிட்டாரு, அந்த பொருள் அந்த சுவரில் இடிஞ்சிருச்சுன்னா அந்த பொருள் தெரிந்துவிடும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து ஒரு நபியை வைத்து அல்லாஹ் கட்டுகிறான். எவ்வளவு வேலையை இந்த தர்மம் பார்க்கும். நம்ம தமிழ்ல கூட தர்மம் தடை காக்கும் என்று சொல்வார்களே, அவ்வளவு வேலையையும் இந்த தர்மம் அழகாக பார்த்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த தர்மத்துல மனுஷனுக்கு ஆகாதது எதுன்னா கஞ்சத்தனம். மார்க்கம் தர்மத்தை எவ்வளவு வலியுறுத்துதோ கஞ்சத்தனத்தை மார்க்கம் கண்டிக்கிறது. அல்லாஹ் கொடுத்ததுல கஞ்சத்தனம் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் இருக்கிறார். 4 பேர் இருக்கிறாங்க, சஹி, கரீம், பகீல், லஈம். அரபியில இந்த 4 பேருக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சஹி என்றால் கொடையாளி, யாக்குல் வயோத்தி, தானும் சாப்பிடுவான் மற்றவர்களுக்கும் கொடுப்பான். இவனுக்கு பேர் சஹி.
கரீம் யார் தெரியுமா? தான் சாப்பிட மாட்டான், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவான். பெருமானாரை பற்றி சொல்லுகிற போது பெருமானார் கரீம் என்பார்கள். காரணம், பள்ளியில் பஹ்ரைனில் இருந்து பெருமானாருக்கு மழை போல் பொருள் வந்திருக்கிறது. பஹ்ரைன் அந்த மாதிரி பொருள் பார்த்ததில்லை. இமாம் புகாரி எழுதுறாங்க, பஹ்ரைனில் இருந்து குவியல் குவியலாய் பொருள் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியோடு ஒட்டின வீடு, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த நாயகம் யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ பள்ளிவாசல்ல வந்தவங்களுக்கு எடுத்துட்டு போங்க, யாருக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு போங்க. நம்மள்ட்ட எல்லாம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆளே லாரியை கொண்டு வந்து நிறுத்திடும். கம்ப்ளீட்டா யார் பக்கத்துல வரானீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் இல்லையா? எல்லாரும் அடிட்டு போறாங்க. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு எடுத்து வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே தூக்கி விட சொல்ற, எடுத்து வச்சு தூக்கி பார்த்தா தூக்க முடியல. ரசூலை கொஞ்சம் தூக்கி விடுங்க, அந்த வேலைலாம் வேணாம், உங்களால முடிஞ்ச ஒரு கை கீழே போட்டு மீண்டும் தூக்கி பார்க்கிறார், முடியல, திருப்பி ஒரு கை போட்டு தூக்கி பார்க்கிறார். கடைசியில முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு போறதை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆனந்த பெருமூச்சு, என்ன ஆசை பார்த்தீங்களா என்று. எல்லோருக்கும் தங்கமும் வெள்ளியுமாக பொருளாதாரமாக உடையாக கொடுத்த நாயகம் எல்லோரும் அள்ளி சென்றார்கள். தன் வீட்டுக்குள்ளே ஒரு துரும்பு கூட செல்லவில்லை. மழை போன்ற பொருள். இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த ஒரு வரலாறை பார்க்க வேண்டும். மழை போன்ற பொருள் எல்லாம் போனது, ரசூலின் வீட்டுக்குள் ஒரு துரும்பு கூட போகவில்லை. இதுதான் கரீம். அல்லாஹ் அக்பர். பகீல் அப்படின்னா யாரு அப்படின்னா அவன் சாப்பிடுவான் கஞ்சன், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். இவனுக்கு பேர் கஞ்சன், பகீல். இன்னொருத்தர் இருக்கா லஹீம், உளுத்தன். தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனை விட மாட்டான். என்ன அங்க போய் கொடுக்கிற நீ? அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே எழுதுகிறார்கள். சமீபத்தில் ஒரு வரலாறு கூட படித்தேன். ஒரு பெரிய கஞ்சன் கோடிகளை சேர்த்து வைத்து விட்டு மௌத்தா போகும்போது கொண்டாட்டிட்டு சொன்னானா, இந்த பணத்தை எல்லாம் பொட்டியில போட்டு மறக்காம என் கபருக்குள்ள இறக்கிடு, மறுமேன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வச்சு நான் செலவழிச்சுக்குவேன், அதெல்லாம் நான் மறக்காம இறக்கிடுவேன். அவனும் சரிங்க, கடைசி நேரத்தில் சொல்றது சரிங்க சரிங்க. கடைசியில் அதே மாதிரி பெரிய பொட்டியை செஞ்சு எல்லாரும் அதே மாதிரி ஜனாசா போய் அடக்கும் போது இந்த பொட்டியை வச்சு அடைக்கிறீங்க, எல்லாத்தையும் அடக்கியாச்சு. அடக்கணும்னு அந்த அம்மாட்ட வந்து மச்சனை கேட்டானா, தம்பி அக்காட்ட கேட்டிருக்கான், மச்சான அடக்கினதோட சேர்த்து அப்படி பணத்தையும் அடக்கிட்டியா? போடா லூசு பையல, எதுக்குடா நான் அடக்கிறேன், எல்லா பணத்தையும் என் பேக்ல போட்டேன், உள்ளுக்குள்ள ஒரு செக் வச்சிருக்கிறேன், வேண்டா போய் மாத்தி கேட்டோம். அவர் எவ்வளவு பணம் வச்சிருந்தாரோ அதுக்குள்ள செக் வச்சிருக்கிறேன், மறுபடியும் பணம் தானே செக் போட்டு எடுத்து கேட்டோம் என்று எழுதி வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, கஞ்சர்கள் பல்வேறு வகையில் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் இந்த கஞ்சத்தனத்தை மட்டும் அறவே வெறுக்கிறது. அல்-பகீல் மன் பகில பிஸ்ஸலாம், சலாம் சொல்லாம் வளையறான்ல, பார்த்தும் கூட ஒரு சலாம் சொல்றேன்னா அவனை விட பெரிய கஞ்சன் இல்லை என்கிறார்கள். சலாம் சொல்றது வலிக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு இதுக்கு கூட வலிக்கிற கஞ்சர்கள் இருக்கிறார்கள். அந்த ஈயை எடுத்த உடனே ஒரு சொட்டு ஒட்டி இருக்கும்ல, அங்கிட்ட இருந்து திரும்பி பார்த்துருக்கா யாரும் இல்ல, உறுதி தூக்கி போடுறாங்க, அதையே விட்டு வைப்பாங்க. ஒரு சொட்டு வீணா போயிடுமல்ல. அன்புக்குரியவர்களை ஈ உறிஞ்சாங்க, கல்கரண்டி என்றெல்லாம் நிறைய பேர்களை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இய்யாக்குல் பகல், பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், கஞ்சத்தனத்தை நான் எச்சரிக்கிறேன். அது ஒரு மனிதனை கேவலப்படுத்திவிடும். ஒரு முஃமினுக்கு அது அழகல்ல. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்தை ரொம்ப கடுமையாக, இது அதபுல் அஹ்லாக், குணத்திலேயே ஆகமட்டமான குணம் எதுன்னா கஞ்சத்தனம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாமிஉல் மசாவி, எல்லா தீமைகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது கஞ்சத்தனம். அவ்வளவு கொடுமையானது. அதனால கஞ்சத்தனம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் 2.5% கொடுத்தாங்க. சரி, இப்ப யாருக்கு கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது? தாய் தகப்பனுக்கு, எங்க அத்தாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க தாத்தாவுக்கு, பாட்டிக்கு கொடுக்கூடாது, ஜகாத் கொடுத்த சேர. அதே மாதிரி குரு என்றால் மகனுக்கு, மகளுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, அவங்க அப்படிலாம் கொடுத்த சேர. உசூலுக்கும் ஃபுரூவுக்கும் ஜகாத்தை கொடுத்தால் ஜகாத்து சேர. இந்த சிஸ்டத்தை மட்டும் ஞாபகம் பண்ணா போதும். அதே நேரத்தில் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். அவங்க உசூலும் அல்ல, ஃபுரூவும் அல்ல,
சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். கஷ்டத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார், தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர் கஷ்டத்தில் அப்படின்னா அந்த மனுஷன் கூனி குறையி அவனை மௌத்தாக்குறதுக்கு சமம் இல்லையா? அந்த சில பேர் என்ன செய்யறாங்கன்னா கடனை ஜக்காத்துல கழிச்சிடுறது. நமக்கு இவர் வந்து 5 லட்சம் கடன் தரணும், அதனால ஜக்காத்துல கழிச்சிடலாமா? ஒண்ணும் கூட. அன்புக்குரியவர்களே, எது ஜக்காத்துல கழிக்க முடியாது. அப்ப சகோதரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், கட்டிய மனைவிக்கு கணவன் கொடுக்கலாம், மனைவிக்கு மனைவியினுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம், கணவனுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்கலாம். ஏழ்மையா இருந்தா இல்லையா? வேலை கோளாறு செய்யறதுல அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அன்புக்குரியவர்களே, யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கடமையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்து துயூம் என்ற ஒரு ஜக்காத் இருக்கிறது, இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்தை வாங்கி போட்டிருக்கோம், பிசினஸ் வாங்கி போட்டிருக்கோம், வருஷம் வருஷம் அந்த இடத்துக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? இல்ல. அந்த இடத்தை எப்ப விக்கிறோமோ, ஒரு வருஷம் பூர்த்தி ஆனது 5 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் விற்கிறார், ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும். இடத்தை எப்ப விக்கிறோமோ அப்பொழுது ஜக்காத் கொடுக்க வேண்டும். அன்பு வாங்கி போட்டால் அதை விற்கிற நேரத்தில் மட்டுமே இவருக்கு ஜக்காத் கொடுத்தா வேண்டும். இது ஜக்காத்தினுடைய சட்டங்களில் ஒன்று. சரி, புடிச்சு வச்சிருப்பாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணுமா அப்படின்னா கையில வராம ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. இவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதற்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. எப்பொழுது இவர் கையில கிடைக்கிறதோ, கிடைத்து ஒரு யாருக்குமே இல்லையா? என்னங்கம்மா, வீட்டு வாடகைகள் ஒரு வருடம் உங்களுடைய செலவெல்லாம் போக அதுல ஒரு வருடத்துக்கு பின்னாடி மிஞ்சி இருந்துச்சுன்னா அந்த பணத்திற்கு நாடி ஜக்காத்து நாடி சின்ன சின்ன அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட்டா கொடுத்துட்டு மாசம் மாசமா அது ஜக்காத்துல போகுமா இல்ல சதக்கால போகும்? நீங்க நியத்து செய்தால் ஜக்காத்துல போகும். ஜக்காத் ரமலான்ல தான் கொடுக்கணும்னு இல்ல. மாசம் மாசம் இவர் கேட்கிற கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. நமக்கு நிறைய பேர் பொதுவாகவே இந்த பொருள் அல்லது படிப்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், தாராளமாக கூடும். அது மிகவும் சிறப்பான தாராளமா சரி. பூமி கேஸ்ல இருக்குங்க, அது 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுக்கு எப்படிங்க? அத கேஸ்ல இருந்தாலும் அந்த பூமி வந்து உங்களுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஜக்காத். இதான் ஜக்காத்து தைன். பூமி ஃபுல்லா ஜக்காத்து தைன், கடன் ஜக்காத் இதுல சேர்ந்தது. ஒருத்தர் உங்கள்கிட்ட கடை வாங்கி இருக்கிறார், ஒரு 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கி இருக்கிறாரு. கடை வாங்கினவர் உங்க காசு தானே, கடை வாங்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காசுக்கு நம்ம 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா? ஜக்காத்து எல்லாத்துக்குமே ஜக்காத் கொடுத்தா ஆகணும். பேங்க்ல இருக்கக்கூடியது, பேங்க்ல இருக்கிறதுக்கும் ஜக்காத் கொடுத்தா வருஷம் எப்ப வேணாலும் கணக்கு வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா. ரமலான்ல ஏன் நம்ம ஜக்காத்தை வந்து பெரும்பாலும் கொடுக்குறாங்கன்னா 1க்கு 70 மடங்கு நன்மைங்கிறதுனால ரமலான்ல ஜக்காத்தினுடைய இதுல வந்து ரமலான் தான் கணக்கு என்பது அல்ல. ஒரு ஆள் முஹர்ரம்ல வந்து கணக்கு பாக்குறாரு, அடுத்த முஹர்ரம் வருது, அதுக்கு ஜக்காத் கணக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் மார்க்க சொல்லுதுன்னா, பொதுவா அந்த நகைகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது, கணிசா வச்சுக்க கூடாது. ரூபாய்க்கு நகையோ ஒரு சொத்தோ இருக்குங்கிறது. ஆனா அந்த வியாபாரத்துல அவருக்கு வருஷம் ஃபுல்லா நஷ்டம் ஆயிடுச்சு, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 50 லட்சத்துக்கு மேல இருக்கு. அதுக்கு ஜக்காத் உடனே கடன் இருந்தா ஜக்காத்தே இல்ல, அந்த பொருளுக்கு ஜக்காத் இல்ல, கடமை கிடையாது, கடமே இல்ல. ஜக்காத்து கடன் போக இப்ப சில வியாபாரிகள் எப்பயுமே கடன்லயே இருப்பாங்க இல்லையா? எப்பயுமே கடன் இல்ல. அந்த கடன் இருந்தா தான் அதுக்கு தூக்கமே வரும். ஒரு 10 கோடி கடன் இருந்தா தான் சில பேர் இப்ப வந்து பிசினஸ் ட்ரெண்டே அப்படி மாறிடுச்சு, கடன் வாங்கி வியாபாரம் செய்தல். சொத்தை விட கடன் அதிகமா இருந்துச்சு, நான் கொடுக்க ஆமா அதிகப்படியாக இருந்தா கொடுக்கணும். ஒரு காருக்கு கொடுக்க தேவையில்லை. ஒரு ஆள் 3 கார் வச்சிருக்கிறாரு, 1க்கு தேவையில்லை, பாக்கி 2க்கு தேவை கொடுத்தா நகை அடமானம் வச்சு நகை இருக்குது, அந்த நகை ஆமா 2 தப்பு செய்யறீங்கன்னு அர்த்தம். இதுக்கும் ஒரு குற்றம் இருக்கு, அடமானம் வச்சதுக்கு ஒரு குற்றம் இருக்கு. அப்ப இருக்கும்போது மேக்சிமம் ஜக்காத்தே கொடுக்க மாட்டாரு, அதுக்கு ஒரு குற்றம் இருக்கு. 2 குற்றம் சொல்லுங்கம்மா. நகையா கொடுத்துட வேண்டியதான். கணவன் மீது எப்பொழுதுமே கடமை இல்லை.
நாம பார்த்து மனைவிக்கு கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பெண் வந்து வேலைக்கு போறது இல்ல, பெண் தான் அவளுடைய நகைக்கு ஜகாத் கொடுக்கணும். கணவன் பொறுப்பாளியாக நாளை மறுமையில எல்லாம் நம்மளை கேட்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். மகருக்குமே அது சேரும். என்னவா நம்ம கொடுத்த மகருக்கும் அப்படிதான். ஆமா, மகர் அங்க போயிடுச்சு இல்ல. அதான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 லட்சம் ரூபா நமக்கு வர வேண்டியது இருக்குது, அதுக்கு கொடுப்போம். 30 லட்சம் வர வேண்டியது வந்ததுக்கு பிறகு ஜகாத் கொடுத்தாங்க. ஒருத்தர் 5 வருஷம் வாங்கிட்டு கொடுக்கல, 5 வருஷம் நமக்கு ஜகாத் கொடுத்துட்டே இருக்கணும்னு இல்ல, வந்ததற்கு பிறகு நம்ம கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது, 50,000 60,000 வருது, அப்பயும் கொடுத்தோம். அதுக்குள்ள எடுத்து கொடுத்தோம். ஏன்னா மதரசா கூடும், மதரசாவில் ஏன்னா இப்போ ஒரு முடிவோடு இருக்கும்ல, பணக்காரர்கள் யாருமே பிள்ளைகளை மதரசாவில் சேர்ப்பதில்லைன்னு. அதனால ஏழைகளா இருக்கிற காரணத்தினால மதரசாவில் கொடுக்கறது கூடும். அந்த மதரசாவிலையும் தம்லீக் செஞ்சிருவாங்க. அந்த ஏழை பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து தம்லீக் செஞ்சிருவாங்க. தம்லீக் செஞ்சு மீண்டும் அது அந்த பணம் வந்து இதுக்கு போகும். மதரசாவுக்கே கூடுங்கிறப்ப எத்தீம்கானாவுக்கு தாராளமா கூடும், தாராளமா கொடுக்கலாம். அது கட்டுமானத்திற்கு கூடாது, அந்த பிள்ளைகளுடைய உணவு செலவுக்காக அவங்களுடைய ஆடைகளுக்காக இருக்கா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க, கொடுத்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ். டைம் முடிந்து விட்டது. மீண்டும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தனியா கேட்டுக்கங்க. அன்புக்குரியவர்களே, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்பதை ஓதிக்கொண்டால் விஷ ஜந்துக்கள் நம்மை தீண்டாது. இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். ஒரு விசைஜந்தே வந்துருச்சு, இப்ப அதை ஓதி நம்ம ஒரு ரவுண்ட் போட்டோம்னு சொன்னா ஒரு தேனே இருக்குன்னா அது நகர முடியாது. அவ்வளவு பவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீனுக்கு வழங்கி இருக்கிறார். இப்ப கேட்டது முன்னாடி அமல் செய்கிற தௌஃபீக் எனக்கு உங்களுக்கு நல்குவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் இலைக யர்ஜுஉ ஸலாம். தபாரக ரப்பனா வ தஆலா அலைஹி வ தஆலா யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம யா கனி யா ஹமீத் யா முஹ்தித் யா முஈத் யா ரஹீம் யா வதூத். ஆமினா பி ஹலாலிக வ ஹராமிக வ பி தஆத்திக வ மாசியதிக வ பி ஃபضلிக மன் சிவா. ரப்பனா ஆத்தினா وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.